நெல்லையில தலைவர் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். அப்ப என்ன சொன்னா போலன்னா, ஒரு பையன் ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு மாடு நிக்குது, அப்போ ஒரு பையன் தடுக்க போறான், அடக்க போறான், அப்பெல்லாம் ஏளனமா பேசினாங்க. அவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு காலி சின்ன பையன் அடக்கிடுவானா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையன் அடக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை ஒன்று சொன்னார்னா, அந்த இடத்துல அந்த சிறுவனே நான் தான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு உடனே ஜூலியா என்ன போட்டுச்சுன்னா வீடியோ ஒன்று போட்டுச்சு. அந்த வீடியோ போட்டது கூட நான் மன்னிச்சுக்கோண்டா, அந்த வீடியோவை கரெக்டாக ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடுற அந்த ஃபோட்டோட வச்சுட்டு பேசினாங்க. அதில் என்ன பேசுனாங்கன்னா, அண்ணே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, என்ன உங்கள் பேச்சை கட்டி யாராச்சும் போய் ஜல்லிக்கட்டு அடக்கி போய் ஒரு சிறுவன் செத்து போயிட்டா என்ன ஆகுறது, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கரூரில் ஒரு விஷயம் பண்ணினீங்க அப்படின்னு தேவையில்லாத சில விஷயங்கள் எடுத்து, அதாவது விஜய் அவர்கள் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக சொன்னார். அதை கேட்டுட்டு ஒரு சிறுவன் போய் மாட்டை அடக்கி அவனுக்கு ஏதோ ஆகிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏற்கனவே பண்ணதான் போதும்னு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்து வைக்கவுமே பத்திக்கிச்சு, களம் பத்திக்கிச்சு, போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்களேன். அடிக்கணும், அரசியல் என்பது அப்படிதான், நமக்கு எதிர்கருத்து வைப்பாங்களே, அடிக்கல என்ன தப்பு. ஆனால் சில பேரை தகாத வார்த்தைகளை பேசுறாங்கன்னா அதை நம்மளால தடுக்க முடியாது. ஏன்டா இது மிகப்பெரிய கூட்டம். இன்னைக்கு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் இந்த 1 கோடி பேர் இந்த இளைஞர் சமுதாயம். 1 கோடி பேர்ல எத்தனை பேர் எடுத்துட்டான்னு யாருக்கு தெரியும்? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்து முடியாது. ஆனால் தவறு தான். அந்த பெண்ணை தவறாக பேசுனது தவறு தான். ஆனால் இந்த பெண்ணும் தவறாக பேசுனது தவறு என்பதனால இந்த தவறுக்கும் அந்த தவறுக்கும் தவறாக போயிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியலைங்களா.